வெல்கம் டு MKSS உலகம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இனிப்பு பூரண கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அதை 2 விதமாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இது கடை மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடயே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நெய் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுறணும். நெய் சேர்த்து செய்கிறதுனால கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா தண்ணி கொதித்த தண்ணியாக இருக்கணும். இப்போ சூடாக இருக்கிறதுனால நீங்கள் கரண்டியை வச்சு கலந்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் கலந்துருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், கை பொறுக்கிற சூடு வரட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் பிசையும் போது உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டான பக்குவத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 3/4 கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொரப்பாக அரைச்சா போதும். இப்போ இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். வெறும் கடாயில் தான் சேர்த்துருக்கேன் நான். இதை நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வறுத்தாலே போதும். இப்போ இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதிலையே நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெல்லமாக இருந்தாலும் அதே அளவுக்கு நீங்கள் எடுத்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த சைஸு மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா உள்ளங்கையில் வச்சு உருட்டிட்டு அப்படியே அமுக்கி ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். இதை அப்படியே விரலில் வச்சு அப்படியே ஓரத்தில் இருந்து அப்படியே தட்டி தட்டி கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு தட்டியாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பூரணம் வச்சுக்கலாம். இதை அப்படியே மடித்து விட்டுருங்க. மடிச்சுட்டு எல்லா ஓரமும் நல்லா சீல் பண்ணிடுங்க. கேப் இல்லாமல் நல்லா சீல் பண்ணிடுங்க. கேப் இருந்துச்சுன்னா நம்ம கொழுக்கட்டை வேகம் வைக்கும்போது வெடிப்பு பூரணம் வெளியில் வந்துடும். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லா மாவும் இதே மாதிரி நம்ம பண்ணியாச்சு. நான் இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் துணி விரிச்சுட்டு கூட நீங்கள் வச்சிடலாம். இப்போ இதில் ஒன்றா அடுக்கி வச்சிடலாம். மேலே வைக்காதீங்க, தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடேற்றிருக்கேன். இப்போ நம்ம தட்டை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொட்டுக்கடலையை வச்சு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கொழுக்கட்டை பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இன்னொரு விதமான பூரண கொழுக்கட்டை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 கப்பு எள் சேர்த்துக்கிறேன். நான் கருப்பு எள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக இதை அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வெறும் கடாயில் தான் வறுத்து எடுக்கணும். இப்போ லைட்டாக வறுபட்டுருச்சு. நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
ரொம்ப அரைச்சிடாதீங்க, எண்ணெயாக போயிடும். அதனால் விட்டு விட்டு பல்ஸ் மூடில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இதையும் வெறும் கடாயிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுபட்டால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் 1 கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதே மாதிரி தட்டிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறவும் கொஞ்சம் திக்காக வந்துடும். இப்போ ஆறிடுச்சு. இப்போ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ணிடலாம். இப்போ நான் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன். கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸு கொழுக்கட்டை தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸ்க்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்து நல்லா அமுக்கிக்கோங்க. இப்போ விரலில் வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிக்கிட்டே கொண்டு வாங்க ரவுண்டு ஷேப்புக்கு. உங்களுக்கு கையில் வச்சு தட்டுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாழை இலையிலையோ இல்லாட்டினா கவரு இதில் வச்சு நீங்கள் தட்டிக்கலாம். இந்த அளவுக்கு நான் தட்டியாச்சு. இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க பூரணத்தை ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ளே வச்சிடலாம். நடுவில் இதை அப்படியே மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு ஓரத்தெல்லாம் நல்லா ஒட்டி விட்டுருங்க. கேப் தெரியாமல் நல்லா ஒட்டி விட்டுறணும். அப்போ தான் வந்து கொழுக்கட்டை வேகும்போது விரிசல் வந்து பூரணம் வந்து வெளியே வராமல் இருக்கும். இப்போ விரிசல் இருந்துச்சுன்னா நல்லா எண்ணெயை தொட்டு அந்த விரிசல்லாம் சரி பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு இதில் ஒரு டிசைன் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி மடித்து விடுங்க. இப்படி மடித்து மடித்து விட்டால் அது ஒரு டிசைன் மாதிரி தெரியும். இல்லாட்டினா அப்படியே விடுறதா இருந்தாலும் நீங்கள் விட்டுக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் செஞ்சு வச்சாச்சு. நான் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் துணி விரித்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பையா ஒன்றொன்னா அடுக்கி வச்சுருங்க. மேலே மேலே வைக்கக்கூடாது. இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடேறிடுச்சு. இதை நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா விரிசல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உள்ளே வச்சுருக்கிற பூரணம்லாம் நல்லா அழகாக வெளியில் தெரியுது. அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம 2 விதமான கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.